இந்த சமூகத்தில் நிறைய பேரை நாம் ஒதுக்குறோம். நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் தாயாச்சின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, சமையல் பண்ணுறவங்க. அதுக்கு பேர் தாயாச்சி. அதுக்கு கணவனை இழந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் சின்னதாக சமைச்சு போடுறது, அங்கே சாப்பிடுறது அப்படி இருக்கும். நான் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுத போகும்போது அந்த தாயாச்சியை காணோம். முதல் நாள் பரீட்சை எழுத போகிறேன், அந்த அம்மாவை காணோம்னோன்னு எனக்கு கஷ்டமாக போச்சு. இந்த அம்மாட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வெயிட் பண்ணேன். அந்த அம்மா போய் பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிருச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி அதை கூப்பிடுங்கம்மாண்ணா, அது வந்து சொல்லிச்சு, தம்பி நான் எதிர வந்தால் யாருமே விரும்ப மாட்டாங்க, அதுவும் நீங்கள் முதன்னு பரீட்சை எழுத போகிறீங்க, நான் வந்து உங்கள் முன்னாடி நின்னா அவங்க போகிற காரியம் கெட்டு போகும்னு நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு. இப்போ நான் இல்லை பாட்டி, இவ்வளோ நாள் எங்களுக்கு சோறு போட்டது நீங்கள் தான், நீங்கள் போட்ட சவுத்தை சாப்பிட்டு தான் நான் படித்தேன், நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் பரீட்சை ஒழுங்காக எழுதுவேன்னு அந்த அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இன்றைக்கி நினச்சாலும் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. நான் ஒரு பேச்சாளராக வந்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் யார் பின்னணியில் இருந்திருப்பாங்க அப்படின்னு தேடி பார்த்தா, இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் சாலமன் பாப்பையா ஐயா வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர். அடுத்தது சன் டிவி. மூணாவது எனக்கு எப்போவுமே எதிராக பேசி ஒரு கலவரத்தை உண்டாக்குற பாரதி பாஸ்கர். அவங்க மட்டும் அப்படி எதிர்த்து பேசலின்னு வைங்க, நம்ம பேச்சு எடுபடாதுல்ல. இப்போ நான் மேடைக்கு வந்து நான் மட்டும் என் சொந்த காலில் நின்னேன், நான் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கும். ஒரு மேடைக்கு நாம் வருவதற்கு எத்தனை பேர் தேவைப்படுகிறார்கள்? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசில் உங்களுக்கு கூட்டிகிட்டு சைக்கிள் சொல்லி கொடுத்த சித்தப்பா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடையில் கூட்டு போய் டிஃபன் வாங்கி கொடுத்த மாமா, அப்பா விரட்டி அடிக்க வரும்போதெல்லாம் மடியில் போட்டு காப்பாற்றின அத்தை, ஒரு சித்தி, ஒரு பக்கத்து வீட்டு அண்ணன், கூடவே உங்களுக்காக உதவி செய்த ஒரு ஃப்ரெண்டு, இப்படி மற்றும் பலர் இருந்ததால் நீங்கள் இந்த வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறீர்கள். அவர்களை எந்த நேரமும் நினைக்கணுன்றதை வேண்டுகோளாக வைக்கிறேன். வளர்ந்த எல்லாரும் சுயம்பு கிடையாது. மகாத்மா காந்தி வாழ்க்கையை படித்து பாருங்க. அவர் வளர்ந்தார், இத்தனை பெரிய உயரங்களை தொட்டார்னா அவரிடம் மிகவும் கண்டிப்பாக இருந்த தந்தை, மகாத்மா காந்தியினுடைய தந்தை வந்து அந்த ஊரில் பிரைம் மினிஸ்டர் மாதிரி, அதாவது திவான் மாதிரி, அந்த ஊரில் போர்பந்தர் பகுதியில் ரொம்ப கண்டிப்பானவர். ஆனால் காந்தி சின்ன வயதில் ஒரு சில தவறுகள் செய்தார். அது கூட இருந்த நண்பர்களால் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டார். ஆனால் தகப்பனார் படுக்கையில் கிடக்கிறார், மரணப்படுக்கையில். அப்போ காந்தி மனசில் உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்தல், இப்போவாவது நான் செய்த தவறுகளை என் தந்தையிடம் உங்களுக்கு தெரியாமல் இன்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. ஒரு சின்ன பேப்பர் எடுத்து நான் இன்னென்ன தவறு செய்தேன்னு எழுதினாராம். எழுதி படுக்கையில் இருக்கிற தகப்பன் கையில் கொண்டு போய் கொடுத்தாராம். கொடுத்துட்டு தயாராக இருந்தார். எதற்கு? திட்டுவார் அல்லது அடிப்பார். அடிக்க முடியாது, ஏன்னா அவர் படுக்கையில் இருக்கிறார். திட்டுவார்ன்ற எண்ணத்தில் இருந்தாராம். அதை வாங்கி வாசித்த அவர் தகப்பனார் கண்ணீர் விட்டாராம். திட்டலை, கோபிச்சுக்கலை, அடிக்கலை. காந்தி சுயசரிதையில் எழுதுகிறார், என் தகப்பனின் கண்ணீர் என் பாவக்கரையை கழுவியதுன்னு எழுதுகிறார். தாயாரிடமிருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டார்? சூரியனை பார்க்காமல் அவங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் சமணம் சார்ந்த ஒரு சிந்தனை உள்ளவங்க. சூரிய உதயத்தை பார்க்காவிட்டால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட அம்மாவிடம் இருந்து விரதம் இருப்பது எப்படின்றதை கற்றுக்கொண்டார். அதனால் பிற்காலத்தில் அவர் வந்து ரொம்ப நாளைக்கு உண்ணாவிரதம் இருந்தார். நோன்பு என்பதை தாயிடமிருந்து கற்றுக்கொண்டார். சத்தியாகிரகம் என்பதை தன் மனைவியிடமிருந்து கற்றுக்கொண்டார். ஒவ்வொருத்தரிடமிருந்து எதையோ கற்றுக்கொண்டதால் ஒரு மகாத்மா உருவானார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் மற்றும் பலர் உங்களுக்கு உதவி இருக்கிறார்கள். ஒரு நேரமாவது அவர்களை நினைத்து பார்த்து மகிழ நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மில்டன் ஒரு ஆங்கில கவிஞர், அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ்னு அவர் ஒரு போயட்ரி எழுதியிருப்பார், ஒரு நூல். அதில் ஒரு வரி வரும், தே ஆல்சோ சர்வ் who stand and wait. இந்த உலகிலே காத்து கொண்டு நின்று இருக்கிற பலரும் நமக்கு சர்வ் பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு வரி வரும். அதாவது அதுக்கு என்ன பொருள்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போ உங்களில் நிறைய பேர் நினைக்கலாம், நமக்கும் பேச தெரிஞ்சால் இந்த மாதிரி கூட்டத்தில் பேசலாமேன்னு நினைக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் செய்யுங்க. பெண்கள் ஒருவேளை நினைக்கலாம், நாங்கள் எல்லோரும் வீட்டிலேயே சமைச்சு போடுறோமே, எங்களுக்கு வேறு என்ன இருக்குது? இப்போ நாங்கள் எல்லோரும் வெளியே கிளம்புறோம்னு வைங்க, பட்டிமன்றமோ வெளியில் கிளம்புறோம்னு வைங்க, வீட்டில் இருக்கிறவங்க என்ன சந்தோஷமாக வழி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமாக வழி அனுப்புவாங்களா? கிளம்பியாச்சா? எத்தனை நாளைக்கு? 3 நாள். ஏன் ஒரு வாரம் போக வேண்டியதானே? அப்படியே போயிட வேண்டியதானே? நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும், அதே சோறு அதே குழம்பு,
என்னத்துக்கு தான் கடவுள் எங்களை படைச்சாரோ. அதே லேடிகிட்ட ஒரு வாரம் நீங்கள் எங்கேயும் போகாமல் உட்காந்துருங்க. போகலையா? ஒருத்தன் கூப்பிடலையா? ஏம்மா நீ போன அழுதுட்டு போகலைனாலும் இது உங்களை எல்லாருக்குமே இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேர் பாருங்கள், ஆஃபீஸ்னு இருக்காங்க. இப்போ தீயணைக்கு படையிலேருந்து ஒருத்தர் இருக்கிறார். எவன் என்ன பண்ணாலும் இவங்ககிட்ட தான் வருவாங்க. திடீர்னு ஒருத்தன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டானா தீயணைக்கு படை. திடீர்னு ஒருத்தன் எங்கேயாவது ஏறி நிற்கிறானா தீயணைக்கு படை. அவன் என்ன காதலி கோச்சிக்கிட்டான்னு சொல்லி இந்த ஏர்டெல் கம்பத்தில் ஏறி நிற்கிறான். ஏண்டா நீ காதலிக்கு இவர்கிட்ட கேட்டா காதலிச்ச? தீயணைக்கு படையில் கேட்டியா? திடீர்னு ஒரு ஏரியாவில் பட்டாசு விட்டாங்களா, தீ பிடிச்சி எரியுதா, தீயணைக்கு படை. எங்கேயாவது ஏதாவது தப்பு நடந்ததுன்னா முதல்ல கூப்பிட்றது யாருன்றீங்க? தீயணைக்கு படையை தான். அவர் அங்கேருந்து அதுக்குன்னு ஒரு சூட்டை போட்டு வண்டியை ரெடி பண்ணி, அதில் எங்கே நான் இருக்கிற பகுதியில் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சதுன்னா அந்த வீட்டில் இருக்கிற 2 பேரும் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க. அவங்க இது நிஜமாக நடந்தது. அவங்க எங்கே போயிட்டாங்கன்னா ஒரு இந்த மீட்டிங், அதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே பேங்க், ஸ்டேட் பேங்க் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு போயிட்டாங்க. போனால் வீட்டை பூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டு இது பிடிச்சிருச்சு, அந்த ஃப்ரிட்ஜு பிடிச்சிருச்சு. ஃப்ரிட்ஜு பிடிச்சி உள்ளே தீ பிடிச்சி எரியுது. பயங்கர கரும்புகை வருது. எங்கே எல்லாருக்கும் பயம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் அது வரிசையாக ஒரு இடத்துல ஏதாவது ஆச்சுன்னா அத்தனை வீட்டுக்கு பரவும். எல்லாம் நாங்கள் வெளியே நிற்கிறோம். தீயணைக்கு படை வந்தாங்க. இவரை மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. வந்து அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கதவை உடைச்சி தரையில் ஊர்ந்துக்கிட்டே போனாங்க. அது ஒரு பெரிய ஹால், அது சரியா சார்? தரையில் ஊர்ந்துக்கிட்டே போனாங்க. ஏன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கரும்புகை சில வாயுக்கள் இருந்தால் தரையை விட்டு 3 அடிக்கு மேலே தான் அது இருக்குமா, கீழே அது இருக்காதான். அதனால் நடந்து இப்படி உள்ளே போனோம்னா உடனே மயங்கிடுவோமா, சில நேரம் உயிரிழப்பு வருமா. அதனால் அவர் எங்களுக்கெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணார். தரையில் ஊர்ந்து தான் போகணும். நல்ல வேலையாக அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அதை ஆஃப் பண்ணி, அந்த இல்லாட்டி சிலிண்டரை வெடிச்சிருந்தால் பெருங்கஷ்டமாக இருக்கும். இப்போது அன்றைக்கி தான் தீயணைக்கு படையினர் எவ்வளவு சிரமப்பட்டு உயிரை பணையம் வச்சு அந்த இடத்துக்கு போகிறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாமெல்லாம் இப்போ நல்லா இருக்கோம்னா தீயணைக்கு படை, காவல்துறை, எல்லை பாதுகாப்பு படைன்னு எத்தனை படைகள் இருக்குது. அவர்களை நாம் அந்த தேவைக்கு தவிர மற்றபடி நினைக்கிறதே இல்லை. இல்லைம்மா, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நமக்கு உதவுறவங்களுக்கு நன்றி சொல்லணும்ல. அவரை மேடையில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லணும். அவருக்கு இல்லை, அந்த துறைக்கே. பிரச்சனை வர வரைக்கும் நமக்கு யாரையும் தெரியாது இல்லை. எங்கேயாவது மாட்டிக்கிட்டா நம்ம வீட்டில் ஒன்று கழட்டிட்டு போயிட்டான்னு வைங்க, அப்போ தானே போலீஸுக்கு போவோம். நான் ஒரு நாள் காரில் அது கரெக்டாக ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கு மதுரையில் ஒரு வாடகை காரில் போனேன். போய் ஒரு கடையில் இறங்கி இந்த ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு கடையில் இறங்கி ஒரு பொருள் வாங்கிட்டு வர்ற ஹேண்ட்பேக் தூக்கிட்டு போயிட்டாங்க. நிஜமாங்க. உள்ளே கொஞ்சம் காசு, 2 ஃபோன்லாம் இருந்தது. இது நடந்து பல வருஷம் ஆச்சு, 2011 நினைக்கிறேன். தூக்கிட்டு போயிட்டாங்க. நொந்து போனேன். டிரைவர்கிட்ட கேட்டால் அவன் முழிக்கிறான் கிடந்து. பக்கத்தில் உடனே ஒரு போலீஸ்காரர், இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க சார், அங்கே போய் சொல்லுங்கள். அங்கே நான் போனேன்னா அங்கே இருக்கிற அந்த காவல்துறை சார், ராஜா சார் என்னாச்சு, எப்படி பேரஞ்ச மாதிரி வர்றீங்க, என்ன குப்பை பொறுக்கிட்டு வர்றீங்க, அப்படியா சொல்ல முடியும்? இருந்ததை கொண்டு போயிட்டாங்கய்யா. அவர் உடனே நீங்களுமா இப்படி பண்ணீங்க, பேசும்போது ஏன்னா இலக்கணமாக விவரமாக பேசுகிறீங்க, பையை வச்சுட்டு போகலாமா? அவர் எனக்கு பாடம் நடத்துகிறார். என்ன சார் தெரியாமல் நடந்து போச்சு, இப்போ எனக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்காதீங்க, பையை கண்டுபிடிக்கணும். அவர் உடனே உங்கள் டிரைவர் இருந்தானா, அவன் எங்கள் உள்ளே அனுப்புங்க, 10 தடவை 10 அப்போ அப்படின்னா சரியாக போகும்னாரு. அவன் என் பிள்ளை மாதிரிங்க, அவனை ஒன்றும் பண்ணாதீங்க. என்ன நடந்திருக்குன்னா, புதுசாக 10 ரூபா நோட்டு சைடில் போட்டுட்டு என் டிரைவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இது உங்கள் நோட்டான்னு. இவன் கீழே குனிஞ்சிருக்கான், அவன் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருக்கான். இதை சொல்கிறதுக்கு காவல்துறை எனக்கு பூரா டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்குது. வந்தால் வரும், வராட்டி பரவாயில்ல, வந்ததுக்கு எதுக்கும் ஒரு புகார் எழுதி கொடுங்கன்னு. புகார் எழுதுறதுன்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். அவர் உட்காந்து வரி வரியாக சொல்கிறாரு. நான் 1000 மேடைகளில் பேசியிருக்கேன், ஆனால் ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு 8 பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்குறாரு. அன்னைக்கு தான் நினச்சேன், சிக்கனம்டா இன்னைக்கு. சார் பார்த்து எழுதுங்க சார், என்ன சார் நீங்கள் இது கூட உங்களுக்கு தெரியாதான்றாரு. நான் 1000 சொல்ல முடியாதுல்ல. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தேடல் இருக்கிற வரை பலரையும் நாம் புரிந்து கொள்வதில்லை. நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற பல்லு வலிக்கிற வரைக்கும் அது இருக்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோமா சொல்லுங்கள்? அது ஆடுற வரைக்கும், வலிக்கிற வரைக்கும். இல்லை வேறு ஒன்றும் வேண்டாம், அந்த மூட்டு ஆர்த்தோ டாக்டர் தானே, மூட்டு ஒரு இப்படி ஏறும்போது முடக்குன்ற வரைக்கும் அது மூட்டுன்னு ஒன்று இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? என்னைக்காவது இந்த மூட்டுக்கு ஒரு எண்ணெய் போட்டிருக்கோமா? கிடையவே கிடையாது. அதுவாக தேஞ்சி நான் இருக்கண்டான்னு சொல்கிற வரைக்கும் அது இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதே இல்லை. இந்த உடம்புன்றது பெரிய மெக்கானிசம். அதுதான் அவர் திரும்ப திரும்ப சொன்னார். கடவுள் கொடுத்தது இது சிறகா அல்லது சிறையான்னு நீங்கள் பாருங்கன்னார். இதை சிறையாக்குவது உங்கள் கையில் தான் இருக்கிறதுனா, நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும், நம்ம வீட்டுக்கு வருகிற கொரியர் பாய், நம்ம வீட்டுக்கு காலையில் ஒரு நாள் எழுந்த உடனே உங்களால் மட்டுமா அந்த பொழுது விடுகிறது? யோசிச்சு பாருங்கள். காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க 6 மணிக்கோ 5 மணிக்கோ,
எந்திரிச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு பால்காரர் பால் கொண்டு வரலைன்னு வைங்க, அன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்? பின்னாடியே ஒரு பேப்பர் கொண்டு வரலன்னு வைங்க, அன்னைக்கு பொழுது எப்படி இருக்கும்? சார் சொன்னார்ல ஹிந்து தலையங்கம் வாசிக்கணும்னு. சில பேருக்கு ஒரு கையில் காஃபி ஒரு கையில் பேப்பர், இல்லாட்டி அவனுக்கு அந்த பொழுதே விடியாது. அப்போது இதை கொண்டு வந்து கொடுக்குறவங்க, அது முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் காய்கறிக்காரமாக வரும், தலை சுமையா, கீரை வாங்கலையா அது வாங்கலையான்னு. அந்த நேரத்தில் அயன் பண்ணுறவர் வருவார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டுக்கு எத்தனை பேர் வந்து போகிறாங்க பாருங்கள். இவ்வளவு பேராலும் தான் நம்முடைய ஒரு நாள் என்பது உருவாக்கப்படுகிறது என்றால், அத்தனை மற்றும் பலரால் தான் நம்முடைய ஒரு நாள் நகர்கிறது என்பதை மறந்து விடாது. நாம் என்னைக்காவது அவங்களுக்கு தேங்க்ஸ். இங்கே அவ்வளோதை விடுங்க, ட்ரெயினில் ஏறி இங்கேருந்து சென்னைக்கு போய் இறங்குறமே, நம்மளை வந்து மோத விடாமல் கொண்டாந்து ஒரு ஆள் சேர்த்துருக்காருன்னு ஒரு நாள் போய் டிரைவருக்கு அந்த பைலட்டுக்கு பாராட்டு சொல்லியிருக்கோமா என்னைக்காவது? இதை அதை விடுங்க, உங்கள் கார் டிரைவருக்கு எப்பயாவது போய் இறங்கினோடனே தேங்க்ஸுங்கன்னு சொல்லியிருக்கோமா? என்னடா வண்டி ஓட்டுற, ஒழுங்கா ஓட்டு. ஏன் சொல்கிறோம்? அப்போ தான் சம்பளம் கூட கேட்க மாட்டான். இதே வர மேடு பள்ளமாக ஓட்டுற, என்ன ஒழுங்கு இல்லையா, வர வர சீர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே போயிடுவான். ஏன்னா ஒழுங்காத்தானங்க ஓட்டு. இது எல்லாத்த விட இது அது என்னது, இது ஆராய்ச்சி நடக்கிற மாதிரி. இது வரைக்கும் ஹெலிகாப்டரில் படம் எடுத்து நான் பேசின ஒரே ஒரு வெள்ளை கோயில் தான். எனக்கு என்ன பயம்னா, தலைக்கு மேலே அது போக போக என் மண்டையில் ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். அதை காட்டுறதுக்குன்னே அவர் மேலேயே ஓட்டிகிட்டு இருக்காரு. நாங்களே பயந்து கிடக்கோம். நானே கவர் பண்ணி ஒரு மாதிரி செட்டில் பண்ணி வந்திருக்கிறேன். அது வேறு டாக்டர் வேறு சொல்லிட்டாரு, எங்களுக்கு 200 பீஸு, டை அடிக்கிறதுக்கு 2000 பீஸுன்னு. அவர் எவ்வளவாக பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்துகிறார்கள். ஓட்டுநர்லேருந்து இந்த ட்ரெயினில் கார்டுன்னு ஒருத்தர் இருப்பார், பார்த்துருக்கீங்களா? அது என்ன, குட்ஸு ட்ரெயினில் ஒரு கார்டு இருப்பார். அது வந்து இப்போ திருப்பூரில் நிற்கிதுன்னா அந்த கார்டு வந்து ஈங்கூரில் இருப்பார். அவருக்கு பாத்ரூம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கேயாவது இருந்தால் டீ வாங்கி கொடுக்க கூட ஆள் கிடையாது. ஆனால் அந்த ஆள் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறான் தெரியுமா? அந்த கார்டு மட்டும் இல்லைன்னு வைங்க, எந்த ட்ரெயினும் ஒழுங்காக போகாது. ஆனால் அந்த உலகத்தில் ஒரு நாள் அவரை யாரும் பாராட்டினதே கிடையாது. நம்ம யாருக்காவது நன்றி சொல்கிறோமான்னு பாருங்கள். உங்கள் அம்மா வந்து 4 தோசை வைக்கிது, அம்மான்னு சொல்ல பரவாயில்ல, வீட்டம்மானே வச்சுக்கோமே. ஒரு 4 தோசையை ஏதோ முடிஞ்ச அளவு வட்டமாக சுட்டு தின்னு தொலைங்க. இன்னைக்கு இதுதான் என்னமோ என் கைக்கு தோசையே வரமாட்டேங்குது. இப்போ மற்றதெல்லாம் வந்த மாதிரியும், இந்த தோசை மட்டும் வாசலே நிற்கிற மாதிரியும், அது வாசலை தாண்டி வரமாட்டேன்ற மாதிரியும், ஏதோ ஒன்று சொல்லி ஒரு சட்னின்னு ஒன்று அரைச்சி அதை கொண்டாந்து நம்ம பக்கத்தில் வச்சு சாப்பிடுங்கன்னும் போது, என்னைக்காவது சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குமா தேங்க்ஸ்ன்னு ஒரு ஆள் சொல்லியிருக்கா? என்னம்மா அந்நேரம் ஃபோன் பண்ணிக்கிட்டா, வை 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 வை. அவர் அங்கேருந்து என்னங்க வைக்கிறது, நான் வையக்கூடாது. இல்லை தோசையை வைக்க சொன்னையா, நீ வேறு தொந்தரவு பண்ணாமல் இருக்க. ஒரு விஷயத்தில் நம்மால் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பேச முடியலை. சாப்பிடும்போதாவது குடும்பத்தினரோடு சேர்ந்து சாப்பிட கற்றுக்கொண்டவர்கள் தான் சமூகத்தில் குடும்ப அன்போடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சாப்பிடும்போதாவது தயவு செய்து டிவி மொபைல் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பிள்ளையை பார்த்து என்னடா செய்கிற, நம்ம 10 வயசுக்குள்ளே அவங்ககிட்ட பேசலைன்னு வைங்க, 15 வயசுக்கு மேலே அவன் நம்மகிட்ட பேசவே மாட்டான். 10 வயசுக்குள்ளே அவனை கையில் பிடிச்சி பேசலைன்னா 15 வயசுக்கு பிறகு அவன் உலகம் வேறு மாதிரி ஆகிடும். அதான் விளையாடுறதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருக்காங்களே, அவர் சொன்னார், அதெல்லாம் உண்மை. கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசிக்கொண்டு இந்த யூடியூப்பில் விளையாடுறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது. அவங்களிருந்து நம்ம பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப இப்போ நீங்கள் இந்த 2 வீலரில் 170 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதை வீடியோ போடுறப்ப ஆளுங்க பார்த்துருக்கீங்களா? அவன் எங்கேயாவது வந்தான்னா இந்த ஏரியா தாங்காது. இப்போ நீங்கள் எல்லோரும் சில பேர் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகளோடு வந்த பெற்றோரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். ஏன்னா வாசிக்கிறதுன்றதுக்கான வாசனையவாது தரீங்க நீங்கள். இந்த வாசனையை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறீர்கள். நான்லாம் ஒரு பேச்சாளர் ஆனேன்றதுக்கு அடிப்படை காரணம் நான் வாசித்தது தான். எங்கள் அப்பாவும் அம்மாவும் கிராமத்தில் டீச்சர்ஸாக இருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் தான் மாவட்ட கிராம நூலகத்தினுடைய கிளை இருந்தது, கிராம கிளை. அங்கே ஒவ்வொரு மாதமும் 30 புத்தகத்தை கொண்டாந்து மதுரையிலேருந்து வந்து போட்டு போவாங்க. அங்கே யாரும் வந்து வாசிக்க மாட்டாங்க, என்ன தவிர யாரும் வந்து வாசிக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் அவ்வப்போது திறந்து வாசிப்பேன். இதில் என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு புத்தகம் காணோம்னா எங்கள் அப்பா தண்டம் கட்டணும். அடி அன்னைக்கு எனக்கு தான் விழும். ஒரு நாயும் அதை எடுக்காது, இந்த நாய் தான் எடுத்துருக்குன்னு. நான் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். ஏன்னா ஏதோ ஒரு புக்கு எப்படியோ மிஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு தான் வரும். சின்ன வயதில் வாசித்ததன் விளைவு தான் இலக்கியத்தின் மீது ஒரு ஆர்வம் வந்தது. நாங்கள் இருந்து சின்ன வயதில் அழவழியப்பாவினுடைய கவிதைகள் நிறையா இருக்கும். அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்க, தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி,
மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கு மாம்பழம், அழகான மாம்பழம், அல்வா போல் மாம்பழம், தங்க நிற மாம்பழம் உங்களுக்கு வேண்டுமா? இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம்னு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தது இல்லையா? இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஷேர் அண்ட் ஈட், எவ்வளவு காலங்கள்! இது எல்லாமே எங்களது இளமை காலத்தில் எங்களோடு இருந்தது. வாசிக்கிற பழக்கம் உங்களை தனிமையில் இருக்க விடாது. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், எத்தனை பேர் முத்துலிங்கம், ஜெயமோகன், நீங்கள் பழைய மாதிரி படிக்கணுமா? எல்லா காலத்திலும் சிறப்பாக இருக்கிற கல்கியின் பொன்னியின் செல்வன், தி ஜானகிராமன், ஜெயகாந்தன், பாலகுமாரன், லக்ஷ்மி, எவ்வளவு பேர் எவ்வளவு பேர்! அத்தனை புத்தகங்களும் இருக்கிறது. எது வேணுமோ அதை வாசிங்க. கட்டுரைகள் வேணுமா படிங்க, கவிதைகள் வேணுமா படிங்க. அறிவுமதி கவிதைகள். நான் முத்துக்குமார் சின்ன வயதிலே போய் சேர்ந்தவர், ஒரு புண்ணியவான். திரைப்பட பாடல்களில் கூட அருமையான இலக்கியத்தை கொண்டு வந்தவர். எவ்வளவோ இருக்கு. ஒரு புத்தகத்தை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு போங்க. நீங்கள் விரும்புகிற எழுத்தாளரை தாண்டி மற்றும் பல எழுத்தாளர்கள் உள்ளே இருக்கிறார்கள், உங்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். எவரையாவது கையில் பிடித்து கொண்டு நடங்கள். நான் இப்போ ஒருவேளை எனக்கு இவரை பிடிக்கும்னு வந்திருப்பேன், ஆனால் அங்கே போய் பார்த்தா எத்தனையோ இருக்கும். அத்தனையும் பார்த்து எவரை உங்களுக்கு பிடிக்கிறதோ அவரை கையில் பிடித்து கொண்டு நடங்கள்.